பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு செய்கிறார். இந்த வசனம் உங்களோடு இடைவிடும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையில் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அப்படியாக வேதாங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். 5வது வசனம் சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7வது வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே எல்லாம் நீர்தான் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவங்க தான் பாக்கியவான்கள். யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனை, இயேசு கிறிஸ்துவை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான். மேலே சொன்ன 5வது வசனத்தின்படி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல. இன்றைக்கு நான் தான் எல்லாம், என்னால் எல்லாம், எனக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, சம்பாதிக்க எனக்கு பலன் இருக்குது. நத்திங். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாகம் புஸ்தகம் தெளிவாக சொல்லுது, இதெல்லாம் சம்பாதிக்க தங்க பலனை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி. இதில் நீ மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர், அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். உங்கள் பிஸ்னஸில் நம்பிக்கை வைக்கணும், உங்கள் தொழிலில் நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் செய்கிற எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் தேவனை சார்ந்து முழுவதுமாய் நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற போது அந்த நம்பிக்கையை பார்த்து கர்த்தரை பாக்கியவான்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் அவர் மேல வைக்கணுங்க நம்பிக்கை. நான் இல்லை, நான் ஒண்ணும் இல்லை, நான் வெறுமை, நான் ஜீரோ, இயேசு என்னோடு இருந்தார்னா நான் பாக்கியவான். அவரையே நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், அவர் மேலே என் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்ற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையான சகோதரி சகோதரி, இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழு மனதோடு நம்பிக்கையோடு இருங்க. எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் தேவனால எல்லாம் ஆக, என் தேவனால எல்லாம் கூடும், அவர் சொல்ல ஆக, அவர் கட்டளையிட நிற்கும், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். எல்லா மனுஷனும் கைவிட்டுருவாங்க. மனுஷனை நம்பினா கண்ணீர் தான் வருவீங்க. மனுஷனை நம்புவதை பார்க்க கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையாயிரு, உன் வாழ்க்கை ஜெயமாய் வரும். உன்னுடைய பிசினஸ், உன் தொழில், எல்லா காரியத்திலும் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவராயிரு. முழு மனதோடு செலுத்து, முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருங்க. அரை குறையுமா இல்லை. உங்க பலத்தின் மேல அல்ல, உங்க ஞானத்தில் அல்ல, உங்க அறிவில் அல்ல, உங்க புத்தியில் இல்ல, உங்க திறமையில் அல்ல, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. உங்க திறமையின் மேல அல்ல, உங்க படிப்பில் அல்ல, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையை கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா? நீங்க பாக்கியவானா இருக்கணுமா? லாரி காட்டிலே தலை சிறந்து நிற்கும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கை, மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்து நின்று
அவர் பிதாவையே சார்ந்து நின்றார். இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து சார்ந்து நில்லுங்க. உங்கள் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேலே வைங்க. அந்த கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கி சகலத்தை உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.